அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிடாம இது போலையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குதிரைவாலி அரிசியுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் ரிச்சான ஃபைபர், புரோட்டீன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது இதை நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு சூப்பர் காம்பினேஷனில் பிரண்டை இலை துவையல் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். பிரண்டையுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதில் ரிச்சான கால்சியம் இருக்குது. அதோடைய சத்துக்கள் இலைகள்லையும் இருக்குது. நம்ம அந்த இலையை வச்சு தான் ஒரு சூப்பரான துவையல் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த குதிரைவாலி அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இதை உணவில் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போது இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு சரியாக 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே தனியாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம செய்யும் போது ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கு என்னென்ன அளவுங்கிறத சொல்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு 1/2 இன்ச் அளவு பட்டை நல்லா ஆட் பண்ணி அதை லேசாக வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமேல ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக செய்கிற கஞ்சிக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய கஞ்சி. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கீர்னதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேபேஜ் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸு கேரட் பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பும் அரிசியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி தான் ரெடி பண்ணுறதுனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த அந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு 6 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சரியாக இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் முதல்லையே அப்படின்னா நமக்கு விசில் வரும்போது தண்ணி வெளியே வரும். நமக்கு விசில் வந்ததுக்கு அப்புறமேலே ஃபைனலாக கூட நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுடைய கஞ்சி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விடுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லா சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு 1/2 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய கஞ்சியுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பசும்பால் 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்காக கஞ்சி வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம்.
இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த கஞ்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நோம் டயத்தில் நோம் கஞ்சிக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்மளுடைய குதிரைவாலி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கஞ்சி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வீடே கமகமன்னு தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இது போலையும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் அப்போ தான் இது மாதிரி உள்ள உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கஞ்சிக்கு ஏற்ற சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பிரண்டை எடுத்திருக்கேன். இப்போ பிரண்டையில் உள்ள இலைகளை இது போல் தனியாக எடுத்துடலாம். ஆனால் இலைகளை நீங்கள் இது போல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிப்பு இல்லாமல் இருக்கும். இலையை எடுக்கும் போதும் கண்டிப்பாக அரிப்பு இருக்கும். நம்ம பிரண்டையில் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பிரண்டை இட்லி பொடி, பிரண்டை சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரண்டையை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இலைகள்லாம் தனியாக எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இலைகளில் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரண்டையில் உள்ள அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இந்த அளவு நல்லா நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு நல்லா வறுபடும் போது தான் உங்களுக்கு அந்த பிரண்டையில் உள்ள அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு கொத்தளவு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த துவையலுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அதிக நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம லேசாக வதக்குனா போதும். இப்போது இந்த அளவு வதக்குனா போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வறுபடணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே லேசாக வறுபடுற மாதிரி வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேலு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. புளியில் விதை அந்த நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமேலு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது துவையல் பதங்கிறதுனால தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுக்கு வெங்காயம் தக்காளியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரண்டை இலை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசையுடைய சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இதில் நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய குதிரைவாலி கஞ்சியும் பிரண்டை இலை துவையலும் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.